ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னன்னு தெரியல. காலையிலே இந்த வானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை நம்மளை பைத்தியமாக நினச்சிக்கிச்சான்னு தெரிலங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் பார்த்தா நல்லா வானவில்லாம் போட்டு அப்படியே வானம் அழகாக மழை வர்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா சரியான வெயில் அடிக்குதுங்க. இது இப்போ மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கா. அதனால தான் நானே டென்ஷன் ஆகிட்டேன். தான் தோணுச்சு, மழை அடித்தா என்ன வெயில் அடித்தா என்ன, நம்ம தான் வீட்டை விட்டே போக போகிறது இல்லையே, இதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும். வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் இருக்குங்க. எப்போ பாரு இந்த மயில், காக்கா, குருவி, குயிலுன்னு இப்படி நல்லா கத்திக்கிட்டே இருக்குமா. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி காதுக்கு இனிமையாக நல்லா இருக்குங்க. இப்படி தாங்க என் வீடியோ எல்லாமே இருக்குது. வெளி உலகத்தை என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் எங்கேயாவது வெளியே போனால் தானே வெளி உலகத்தை உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். ஏன்னா நானே பார்க்கலையே, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன். அதனால் நான் என்னெல்லாம் என் கண்ணு வழியாக பார்க்குறேனோ அதையவே நீங்களும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம கதைக்கு போவோம். என்னென்னா, இந்த பேக் பெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன அட்வைஸுங்க, ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் இன்னும் வலி அதிகமாகும். ஏன் சொல்கிறேன்னா, என் வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, துணி துவச்சுக்கு வந்து அழுதுட்டு படுத்தினப்ப என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. என்ன நீ வாஷிங் மிஷின்லாம் வாங்க சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.